ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்ன தெரியுமா இது பேர்? பட்டாணி. பட்டாணி. சின்ன வயசுலலாம் இந்த ஹிந்திக்காரெல்லாம் பீச்சில் சாப்பிடுவோம்ல, இந்த ரோட்டு ஓரமா பீச் ஓரமாக பட்டாணி மசாலாவா, பட்டாணி மசாலா பூரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஓகே, அந்த ரோட்டுக்கடலாம் ஹிந்திக்காரெல்லாம் விற்பாங்க. நான் சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்டேன். அதே மாதிரி அதில் வெங்காயம்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல, வெங்காயம்லாம் மேலே தூக்கி கொடுப்பாங்களா, அதான் பண்ண போகிறேன். தேவையான பொருள் என்னன்னா, இது பச்சை பட்டாணி மீன் 4 பேர். எவ்வளோ கிளாஸ்? 4 கிளாஸா? 200 கிராம். 200 கிராம் குக்கரில் வச்சு நல்லா 4 விசில் தண்ணி மேலட்டமாக ஊற்றிட்டு 4 விசில் வர மாதிரி நல்லா குழஞ்சி. ஆமாம், இந்த மாதிரி நல்லா குழஞ்சி இருக்கணும். ஓகே, ரொம்ப குழையனா, லைட்டாக தெரியணும் அந்த பட்டாணி. ஓகே, அதுக்கப்புறமா இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இதெல்லாம் என்னதுன்னா, வெங்காயம் நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே வெங்காயம் அவ்வளோவா எங்களுக்கு காரம் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஒரு வெங்காயம் போதும், ஒரு வெங்காயமே போதும். பெரிய சைஸ் வெங்காயம். பெரிய சைஸ் வெங்காயம். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் மசாலாவுக்கு காரத்துக்கு என்னென்னா உப்பு தேவை. அப்புறம் கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, கொரியண்டர் பவுட்ரு, இது 3 தான் தேவை. இதுக்கு மெயினாக இன்னொன்று என்ன தேவைன்னா கடாய் தேவை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா போதும். கையை கழுவலாம்னு நினைக்கிறேன். கழுவே வேண்டாம். வீட்டில் சூப்பராக அழகாக இது பண்ணலாம். ஓகே, எண்ணெய் அதில் 200னா இதில் கடாயை சூடே பண்ணல, 200 ஊற்றுறீங்க. அதெல்லாம் ஒரு டெக்னிக். இது என்ன டெக்னிக்? புது டெக்னிக். பிரியாணிலும் அப்படி தான் பண்ணுவோம். பிரியாணிலையும் இதே மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை இப்போது சூடு பண்ணிட்டு எண்ணெயை ஊற்றணுன்னு திடீர்னு ரொம்ப சூடாகிடுச்சுன்னா எண்ணெய் தெரிக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் இது ஒரு டெக்னிக் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். அடுப்பு ஆன் பண்ணியும் எண்ணெய் ஊற்றலாம், எண்ணெய் ஊற்றியும் அடுப்பு ஆன் பண்ணிடலாம். ஓகே, எஸ். இப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயம் இருக்காது. எண்ணெய் போதுமா? இது எண்ணெய் போதும், கொஞ்சம் போதும், அதுவே அதிகம். ஓகே, இது அடுத்த டைம் நம்ம திரும்பி வேற ஊற்ற வேண்டியது இருக்குல்ல. அதான் எண்ணெய் எவ்வளோனா 10 ml போதும். ஓகே, இது நல்லா காஞ்சதும் இது எதுக்கு நான் காய வைக்கணும்னா, நாங்கள் இந்த சூடாக 2 மணி நேரம் ஆகும். ஆமாம், இங்கே அடுப்பு சூடாக 2 மணி நேரம். இப்போ நான் இது பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான சைஸில் இருக்கும். ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். தக்காளியும் அதே மாதிரி தான். ஒரு இது நல்லா சின்னதாக பொடிசாக வெட்டியிருப்போம், ஒரு இது பெருசாக இருக்கும். என்னடா இவன் இப்படி வெட்டி இருக்கான்லாம் நினைக்காதீங்க. இப்போ ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்ண போகிறோம், அதை உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, சவுண்ட் வரும்போது என்ன பண்ணால் அந்த பெருசாக வெட்டி வச்சுருக்கோம்ல, பார்த்து போடுங்க. அதெல்லாம் அந்த வெங்காயத்தை அப்படியே போடணும். ஓகே, லைட்டாக பெரிய வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுருங்க. வதக்கிறதுக்கு கரண்டி எடுத்துக்கோங்க. மெயின் என்னன்னா இதில் கரண்டி. அதான் லைட்டாக கலர் இப்படி மாறும்போது என்ன பண்ணுன்னா, கூடவே பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா பச்சை மிளகாய் இதில் போட்டு அப்படியே அதையும் சேர்த்து வதக்கணும். ஓகே, வதக்கி லைட்டாக வதக்கினதும் என்ன பண்ணணும்னா அவ்வளோதான். எடுத்து அப்படியே ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா பிளேட் எடுத்து அழகாக அது பிளேட்டிங் வச்சுருங்க. அவ்வளோதான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சதுக்கப்புறம் ஓகே, இப்போ அடுத்து கடாய் இது அப்படியே கழுவாமல் அப்படியே சூட்டில் அப்படியே இருக்கட்டும். அந்த அரோமாவோட என்ன பண்ண போகிறோம்னா, எண்ணெய் அதே மாதிரி அதே ஒரு 10 ml மறுபடியும். 10 ml இல்லை, ரொம்ப கம்மியாக ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோதான். 1 2 அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்ல. ஓகே, அதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நார்மல் வதக்கல் தான். அப்படியே வெங்காயத்தை பொரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தை அப்படியே போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு, ஆமாம், வெங்காயம் டக்குன்னு வதக்கணும்னா என்ன பண்ணணும்? உப்பு போடணும். ஓகே, அவ்வளோதான். செஞ்சு போதும். ஏன்னா பின்னாடி மறுபடியும் பின்னாடி உப்பு போடுவோம். ஸோ அதனால் இப்படி போட்டு
நல்லா வதக்க வேண்டியதான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வதங்கினதும் இந்த மாதிரி பெரிய பெரிய வெங்காயம் உங்களுக்கு கண்ணில் தென்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா தூக்கி அதில் போட்டுருங்க. ஓகே, இந்த இடத்துல போட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா வதங்கினதும் ஏன் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து நம்மளால் போடணும். யார்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன்னா இந்த ஊரில் ஏன் இப்படி பச்சை கலரில் ஆகுதுன்னு தெரில. ஓகே, நல்லா கெமிக்கல் ரியாக்ஷன். உங்களுக்கு ஏன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சா பச்சையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எப்போ அரைச்சாலும் பச்சை ஆயிடுது, ஏன்னே தெரியல. இப்போ வந்து அடி பிடிச்சிரும். இப்போ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எங்கடா தக்காளி பாதி இது பண்ணி வச்சிடணும்ல, இந்த தக்காளியை போட்டுடணும். போட்டு சிம்மில் வச்சிடணும். ஃபுல் சிம் போட்டு ஆமாம் வதங்கினாலும் என்ன பண்ணோம்னா எதில் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இது வந்து அடி பிடிக்காமல் நல்லா வதக்குவோம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஓகே, இப்போ இந்த வதக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் இதை எடுத்து வச்சோம்ல, இப்போ அதை அரைக்க போகிறோம். இதை எடுத்துட்டு கொஞ்சம் ஆறிட்டு அதுக்குள்ளே நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். என்ன ஆஃப் பண்ணி வைக்கலாம், அது தீஞ்சிடக்கூடாது. ஓகே, அழுத்திடு. இதை அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுதான் சூப்பர். அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பொடியாக அரைச்சிடணும். லைட்டாக தண்ணி ஊற்றி ஆமாம், லைட்டாக கொஞ்சம் கிரிப்னஸ் இருக்கணும் அப்படின்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அரைச்சிடும். ஓகே, பேஸ்ட்டாக அரைச்சிடணும். வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஓகே, இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு நைஸ் பேஸ்ட். ஆமாம், காலைல கோல்கேட் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு அப்படியே அது வதங்கினோடனே ஊற்றுங்க. அது இன்னும் கொஞ்சம் அந்த தக்காளிலாம் வதங்கிடணும். ஆமாம், இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் நல்லா இந்த பேஸ்ட்டாக உள்ள தூக்கி போட்டு உள்ளே போட்டணும். அதுதான். ஓகே, அப்புறம் மசாலாலாம் நம்ம கொட்டிக்க வேண்டியது. இப்போ அப்படியே கொஞ்சம் வதங்கினதும் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல வந்து அப்படியே வந்து இந்த பேஸ்ட் அப்படியே ஊற்றிடணும். அப்படியே ஊற்றிட்டு அப்படியே ஒரு வதக்கில் போட்ட வேண்டியதான். அப்படியே பார்க்கும்போது கை குழந்தை கக்கா போன மாதிரி இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிறத தண்ணி ஊற்றி போட்ட வேண்டியதான். அவ்வளோதான். இது பேஸ்ட் எல்லாம் தண்ணி ஊற்றினதும் என்ன பண்ணுன்னா என்னது கொரியாண்டர் பவுட்ரு. கரெக்டாக? கொரியாண்டர் பவுட்ரு எவ்வளோ போடுறீங்க? 1 ஸ்பூன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து 1/2 ஸ்பூன். என்னடா வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து 1 ஸ்பூன் சொன்னானே, இப்போ 1/2 ஸ்பூன் சொல்கிறானே. காரம் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். இல்லை இப்போ இன்னொரு ஃபிட்டிங் ஒன்று சேர்க்குறோம். நிறைய விழுந்துருச்சு. என்ன பண்ணுறது? பாதி போட்டால் போதும். ஓகே, இப்போ அடுத்து கரம் மசாலா போதுமா? நம்ம ஆல்ரெடி நம்ம இது போட்டுட்டோம்ல. இப்போ அடுத்து ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறோம். அது வந்து டேஸ்ட்டு தருமா. அது வந்து என்னோட மனைவி சொன்னாங்க. ஸோ அதையும் இப்போ போட போகிறோம். ஓகே, அது என்னதுன்னா வெறும் மிளகாய்த்தூள். வெறும் மிளகாய்த்தூளா? இது என்னது? குழம்பு மிளகாய்த்தூள். சாரி, வெறும் மிளகாய்த்தூள் தான். அதுவும் நல்லா தெளிவாக தப்பாக சொல்கிறோம். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து 1 ஸ்பூன் போடும். அதனால் இது 1 ஸ்பூன் போடுறதுனால அதோட குவான்டிட்டியெல்லாம் வந்து குறைச்சாச்சு. இது வந்து நம்மளுடைய பட்டாணி சுண்டலோட டேஸ்ட்டை இன்னும் தூக்கி தருமா? இது எங்கே தூக்கி தரும் தெரியல.
ஓகே, இது போட்டு நல்லா இந்த பச்சை வாடை மசாலா போட்டோம்ல, இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்குவோம். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, இதுக்கு இடையில வந்து உப்பும் போட்டுட்டேன். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் தேவையோ, நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவள் தான். இது கொஞ்சம் பச்சை வாடை போனதும் நம்ம ஐட்டத்தை போட்டு முடிச்சிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பச்சை வாடை போனதும் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ, தண்ணி உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் போட்டுட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு நல்ல பச்சை வாடை போனதும் தலைவனை இப்போ இறக்கணும். தலைவனை வந்து அப்படியே கவுத்திருங்க. அவ்வளோதான். லைட்டாக தண்ணி வச்சு அலசிட்டு அதை அப்படியே உள்ளே ஊற்றிடுங்க. எவ்வளோ தேவையை ஊற்றிட்டு ஒரு 5 to 6 minutes வந்து அவ்வளோதான் போட்டுட்டு, ஃபஸ்ட்டு இது மாதிரி தண்ணிலாம் ஊற்றும் போது இது மாதிரி புளுன்னு மேலே தெளிக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து போடுங்க. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இதுக்கு மேலே லைட்டாக கார்னிஷிங்கா? ஆஹா, அல்டிமேட்டாக இருக்கு. இப்போ வந்து கார்னிஷிங், இப்போ வந்து அப்படியே கொத்தமல்லியை எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஆமாம், நீங்களும் வாஷ் பண்ணிக்குவாங்க. வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக மேலே அப்படியே சாப் பண்ணி போட்டுட்டு வந்து சின்ன வயசுலலாம் என்ன நான்லாம் வந்து ஒரு ஒரு பானிபூரி பிரியன். அதெல்லாம் நான் அங்கே சென்னையில் இருக்கும்போது இதெல்லாம் பயமாக சாப்பிடும். வாரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடும். ஓகே, வந்து பிளேட்டிங் போட்டு தட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு தட்டை வாஷ் பண்ணி அவ்வளோதான் போட்டு சாப்பிடுவோமா? அதே மாதிரி ஆஹா, என்னடா இது, பிளேட் ஒன்று எடுத்துக்கிட்டு ஆஹா அப்படியே சுட எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு வேணும்னா மேலே வந்து மிக்சர் போட்டு மிக்சர்லாம் தேவையில்ல, நமக்கு இருக்கிற பெஸ்ட்டு. சரி, ஓகே, அப்படியே கீழே போட்டுறாதீங்க பார்த்து. வெங்காயத்தை அப்படியே மேலே தூவி. வெங்காயம் வந்து இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, அவ்வளோதான். சுட சரியான சூடு. ஸ்பூன் அப்படி ஒன்று எடுத்து சுட எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சாப்பிட்றியா? காரம் லைட்டாக கம்மியாக இருக்கு. அதுதான் நல்லது உடம்புக்கு. காரம் ரொம்ப விலைக்காது. ஸோ அதான், நீங்களும் வந்து லண்டனில் வந்து இந்த மெக்டி போயிட்டு பர்கர் இதெல்லாம் சாப்பிடாம இந்த மாதிரி நாங்கள் செஞ்ச ரெசிபி வந்து ஈஸியாக வந்து பண்ணி, இன்னும் ஒன்று சுண்டல் மட்டும் தான் வாங்கணும். கடையில் போய் சுண்டல் வந்து வாங்கி சாப்பிட்டு மற்ற எல்லாமே வீட்டில் இருக்க சுட சாப்பிட்லாம். ஓகே, அதே மாதிரி இந்தியாவில் இருக்க பார்க்குற மக்களும் பேச்சுலர்ஸ், கல்யாணம் ஆகி புதுசாக கல்யாணம் ஆனவங்க இது வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.